إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم فقهني في دينك وفهمني سنة نبيك محمد صلى الله عليه وسلم اللهم علمني تأويل القرآن ومواعظه ونصائحه والقول البليغ والحكم الرشيد والعلم المفيد اللهم اغفر لي ولجميع العلماء المسلمين من المحدثين والمفسرين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين رب يسر ولا تعسر وتمم بالخير وبالله أستعين அல்ஹம்துலில்லாஹ். மதிப்பிற்குரிய மார்க்க அறிஞர்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கின்ற தீன் குல செல்விகளே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கல்வியை படிப்பதற்காக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் உங்களோடு இந்த அமர்வு ஏறக்குறைய 1 மணி நேரம், கொஞ்சம் கூடலாம் அல்லது குறையலாம். குறைவதற்கு வாய்ப்பு குறைவுதான், கூட தான் வாய்ப்பு அதிகம். அதனால் எல்லாரும் பொறுமையாக உட்காந்து கேட்பீங்களா? யார் யாருக்கெல்லாம் பொறுமை இல்லையோ இப்பயே போயிடுங்க. யார் யாரெல்லாம் இடையில தூங்குவீங்களோ, இடையில பேசுவீங்களோ, இப்பயே அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுங்க. என்ன செய்தி? நமக்கு மத்தியில் ஒப்பந்தம். உட்காந்தா கடைசி வரைக்கும் அமைதியாக உட்காரணும். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு கவனமாக பேச்சை கேட்கணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய அமர்வுக்காக நம்முடைய ஷேக் ரிஃபாயி ரஷாதி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இன்றைய சமகால சூழ்நிலையில் வாலிபர்கள், ஆண்கள் பெண்கள், வாலிப ஆண்கள் பெண்கள் எந்த பொறுப்புகளை, கடமைகளை அவர்கள் சுமந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட வாலிபர்களாக சமகால சவால்களை எதிர்கொள்வதற்கு அவர்கள் உருவாக வேண்டும். புரியுதுங்களாமா? அதுதான் நம்முடைய தலைப்பு. இதில் வாண்டு வேறு நிறைய இருக்கிறீங்க, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரியா? வருங்கால வாலிபர்கள், அவங்கெல்லாம் யார்? வருங்கால இளைஞர்கள். சரியா? அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் இளைஞர்கள்னு சொல்லும்போது எல்லாருமே ஆண்கள் பெண்கள், அவங்க இந்த மார்க்கத்திற்கு ஒரு தூணை போன்றவர்கள், அஸ்திவாரத்தை போன்றவர்கள். அல்லாஹுடைய இந்த தீனை கட்டி பாதுகாக்கக்கூடிய அரண்கள், கோட்டைகள் அவர்கள். யாரு? இஸ்லாமிய மார்க்கத்தில் வாலிபர்கள் யாரு? இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய கோட்டைகள். இந்த மார்க்கம் அவர்களை கொண்டு பாதுகாக்கப்படுகிறது, பரப்பப்படுகிறது. இந்த மார்க்கத்திற்கு மிகவும் தேவை உள்ள, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகம் வாலிப கூட்டம். புரியுதுங்களா? இப்போ நம்முடைய இந்த அமர்வில் ஒரு 5 முக்கியமான தலைப்புகளின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செய்திகளை சொல்லுவோம். முதலாவது, வாலிபர்களை பற்றி அல் குர்ஆன் எப்படி சொல்கிறது. இரண்டாவது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள். மூன்றாவது, இந்த உம்மத்தை உருவாக்குவதில் வாலிபர்களுடைய பங்கு என்ன. நான்காவது, இந்த உம்மத்தை உருவாக்கிய முற்கால
சிறந்த சில வாலிபர்களுடைய உதாரணங்கள். ஐந்தாவது, இப்போது உங்களுக்கு சில முக்கியமான நசீஹா அறிவுரைகள். இந்த 5 விஷயங்களை தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்க போகிறோம். சரியா? 5 விஷயங்கள் என்னென்ன சொன்ன? நம்பர் 1, அல்-அவ்வல், குர்ஆன் என்ன சொல்கிறது? அல்ஹம்துலில்லாஹ் அன்துன்ன மாஷா அல்லாஹ் தக்கியாத். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களை எப்படி அணுகினார்கள். மூன்றாவது, இந்த உம்மத்தை உருவாக்குவதில் வாலிபர்களுடைய பங்களிப்புகள் என்ன. நான்காவது, உம்மத்தை உருவாக்கிய வாலிபர்களுடைய சில உதாரணங்கள். ஐந்தாவது, சில அறிவுரைகள். கவனிங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல குறிப்பிடும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா நபிமார்களை எல்லாம் வாலிபர்களாகவே அனுப்பினான், வாலிபர்களாகவே அனுப்பினான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ஷாப்பன் வலா ஊதியல் இல்ம ஆலிமுன் இல்லா ஷாப்பன். அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து அனுப்பிய நபிமார்கள் எல்லோருமே வாலிபர்கள், அதுபோன்று மார்க்க கல்வி கற்ற பெரிய அறிஞர்கள் எல்லாம் வாலிபர்களுடைய வாலிப பருவத்தில் தான் அந்த கல்வியை கற்று அறிஞர்களாக ஆனார்கள். அப்ப 2 விஷயம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒன்று என்ன? நபிமார்களை அல்லாஹு தஆலா வாலிபர்களாக அனுப்பினான். தள்ளாடக்கூடிய வயோதிகர்களுடைய அல்லாஹு அந்த வயதிலே அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பவில்லை. இரண்டாவது, கல்வி கற்று இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்த அறிஞர்கள் எல்லாம் எப்போது அறிஞர்களாக ஆனார்கள்? வாலிபர்களாக இருக்கும்போது. அதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சூரத்துல் அம்பியாவுடைய 60வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த ஊர் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், யாரு உடைச்சிருப்பா? ஒரு வாலிபர் இருந்தார். இதே வார்த்தை ஃபதன். ஃபதன் ஃபதன் என்றால் யாரு? அரபி படிச்சிருக்கீங்கள? ஃபதன் ஃபதாத்துன், ஃபதா ஃபதாத்துன். ஒரு வாலிபர் இருக்கிறார், அவர் இந்த சிலைகளை பற்றி விமர்சனம் செய்கிறார், அதை நாங்கள் கேட்டிருக்கிறோம், அவர் தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதுபோன்று அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சூரா மரியமுடைய 12வது வசனத்தில் வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா, எப்படி சொல்கிறார்? வஆதைனாஹுல் ஹுக்ம ஸபிய்யா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வரக்கூடிய அந்த சிறுபிராயத்திலேயே அவர்களுக்கு நாம் கல்வி ஞானத்தை, நபித்துவத்தை கொடுத்தோம் என்று. ஆக அல்லாஹு தஆலா வாலிபர்களை விசேஷமாக கவனிக்கிறான். இந்த உம்மத்தை சீர்திருத்துவதற்காக அவர்களைத்தான் நபிமார்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்பதை புரிகிறோம். சரி, அப்ப நபிமார்களில் இருக்கக்கூடிய வாலிபர்களைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானா? இந்த உம்மத்தை சீர்திருத்தம் செய்து தௌஹீதை நிலைநாட்டி ஷிர்க்கை எதிர்த்து, அனாச்சாரங்களை எதிர்த்து குரல் கொடுத்த வாலிபர் யாராக இருந்தாலும் அவர்களையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே புகழ்ந்து சொல்கிறான். இதுக்கு உதாரணம் யாரை சொல்ல முடியும்? யார் சொல்லுவாங்களோ அவங்களுக்கு பரிசு. கை மட்டும் தூக்கணும், விரலை தூக்கணும். யாரு? விரலை தூக்கணும், பதில் சொல்லக்கூடாது. விரலை தூக்குனா நான் சொன்னா சொல்லணும். பிள்ளைங்களா? பிள்ளைங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இந்த வாலிபர்களுக்காகவே ஒரு சூறாவை இறக்கினான். சுப்ஹானல்லாஹ். சபர். இப்ப சொல்லுவீங்க வேறமா, குழு கொடுத்தாச்சுல, என்ன? சரி பரவாயில்ல, சொல்லுங்க, உட்கார்ந்து சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். யார் அவர்கள்? குகைவாசிகள். அவங்க நபிமார்கள் இல்லை. அல்லாஹ் அக்பர். நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் இல்லை. ஆனால் தங்களது வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்த வாலிபர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை நேசித்து விட்டார். அல்லாஹ்வுடைய அந்த அளவற்ற அந்த நேசத்தின் வெளிப்பாடு
அல் குர்ஆனிலே அவர்களுடைய திக்ரை நிலை பெறச் செய்தான். அல்லாஹ் நேசிக்கிறதே பெருசு. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா வேதத்தில் நினைவு கூறுவது என்பது அதற்கும் மேலாக, பிறகு வேதங்களிலேயே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வது என்பது, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் ஃபஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் வாலிபர்கள். இன்னஹும் ஃபித்யத்துன், அந்த ஈமான் கொண்ட கூட்டம் வாலிபர்கள். ஆமனூ பிரப்பிஹிம், தங்களது இறைவனை நம்பிக்கை கொண்டார்கள். அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம். என்ன தெரிகிறது? அல்லாஹு தஆலா வாலிபர்களாகிய உங்களை அதிகம் நேசிக்கிறான். எப்போது? நீங்கள் உங்களை அல்லாஹுவிற்காக ஆக்கிக் கொண்டால். ஊர் சுத்துறதுக்காக அல்ல. எதுக்காக அல்ல? எப்படா மதரசால லீவ் விடுவாங்க ஊர் சுத்த போலாம். மதரசாக்கு வர்றதை விட லீவு விடுறது தானே பிரியமா இருக்கு. சொல்லுங்கம்மா, என்னம்மா உங்க மதரசால எப்ப லீவு? வெள்ளிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமைக்கு அரபியில் என்ன சொல்லுவீங்க? அரபி தான் சொல்லணும். புரியுதா? அரபிலே தான் வார்த்தைகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த பொருள்கள் பெயர்கள் எல்லாம் அரபியில் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்லக்கூடாது. புரியுதா? அப்படி தெரியாமல் வாயில் வந்துட்டா மண்டையில் 3 கொட்டு குட்டிக்கணும். மண்டையில் நறுக்குன்னு என்ன செய்யணும்? 3 கொட்டு. இந்த மாதிரி 3 மாதம் பழகுங்க. அன் துன்னத்த ஹத்தஸ்ன பில்லுகத்தில் அரபியத்தில் ஃபுஸ்ஹா, அழகாக அரபி மொழி உங்களுக்கு பேச வந்துடும். புரியுதா? அரபி படித்து கொண்டு தமிழிலே பேசுவது அவமானம் இல்லை. சரி, விஷயத்துக்கு வாங்க, அது வேறு தலைப்பில் போயிடும். ஹைர். அப்போ அந்த யௌமுல் அஹது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அப்புறம் இல்லை பாருங்க, யௌமுல் இஸ்னைன் வந்தால் காலையில் மதரசாவுக்கு போகணுமா, பட்டிக்கு போகணுமா, மாச்சலா இருக்கா இல்லையா? அது கூட நமக்கு யௌமுல் அஹத் இருக்குது, அதிலும் நமக்கு பாடம் வைக்க மாட்டார்களா என்று எப்போது உங்களுக்குள் அந்த கல்வியின் வெறி வருகிறதோ அப்போ நீங்கள் அல்லாவை நேசித்தீர்கள் என்று பொருள். அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்று பொருள். புரியுதா இல்லையா? அல்லாஹ் உங்களை நேசிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையாமா? எப்படி திரும்ப நேசிக்கணும்? உன்னுடைய தாய் தந்தை உன்னை நேசிப்பதை விட நீ அல்லாவை நேசித்து அல்லாவின் அன்பை பெற வேண்டும். அப்பதான் அல்லாவுடைய அன்பு கிடைக்கும். யாரை நேசிக்கிறதை விட? உன்னுடைய தாய் தந்தையை நீ நேசிப்பதை விட அல்லாவை நீ நேசிக்கணும். அப்பதான் அல்லாஹ் உன் பக்கம் திரும்பி பார்ப்பான். இல்லாட்டி போடான்றோம், நீ எதுக்கு எனக்கும்பா. புரியுதா இல்லையா? அல்லாஹ் தேவையற்றவன், நாம் தான் தேவையுள்ளவர்கள். ஹைர். அப்போ அடுத்து இந்த நபிமார்கள் வாழ்ந்தார்கள்ல, நபிமார்கள் ஒவ்வொரு காலத்திலையும் அந்த நபிமார்களோட ஒரு கூட்டம் இருந்து அந்த நபிமார்களுக்கு சேவை செய்து அந்த நபிமார்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுடைய தீனை பரப்பினார்கள். அந்த நபிமார்களிடத்திலிருந்து கல்வியை படித்து கொண்டார்கள். அந்த கூட்டம் யாருங்க? வாலிப கூட்டம் தான். சஹாபாக்கள், அவங்க சஹாபாக்கள், அவங்களுக்கு பேர் யார்? அவங்க வாலிபர்களாக இருந்தவர்கள். இதே சூரா கஹ்ஃப்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றிலே அல்லாஹ் சொல்கிறான், வ இஸ் கால மூசா லிஃபதாஹு, மூசா தன்னுடைய வாலிபரிடத்திலே சொன்னார், அதை நினைவு கூறுங்கள். அப்போ அல்லாஹு தஆலாவுடைய இந்த தீனில் இது நிறைய உதாரணம் போய்கிட்டே இருக்குது அப்படியே. சரியா? பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்போ உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வயது, புரியுதா? நீங்கள் பாலிகானதிலிருந்து பருவ வயதை அடைந்ததிலிருந்து உங்களுடைய இந்த 40 வயது வரை நீங்கள் வாலிபர்கள் தான், நீங்கள் இளைஞிகள் தான். அல்லாஹு தஆலாவுடைய விசேஷமான அந்த கண் பார்வையிலே, அந்த அரவணைப்பிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அல் குர்ஆன் உங்களுடைய இந்த தருணத்திற்கு, இந்த வாழ்க்கையின் இந்த கட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அதை நீங்கள் வீணடித்து விடாதீர்கள் சகோதரிகளே.
அல்லாஹு தஆலா இந்த வாலிபர்களுக்கு நிறைய உதாரணங்களை சொன்னார். அதுல ஒரு முக்கியமான உதாரணம் யாரை சொன்னோம்? இப்ப ஒரு லிஸ்ட் முன்னாடி முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி நீங்க படிங்க. வரலாறு எங்க படிங்க? சூரத்துல் அன்ஆம்ல படிங்க, சூரத்துல் அம்பியால படிங்க, சூரா சாஃபாத்ல படிங்க. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல 2 நபிமார்களுடைய வரலாறை அதிகமாக சொல்கிறான். அதுல ஒருத்தங்க மூசா, இன்னொருத்தங்க யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் நபி இருக்கிறார்களே, தன்னுடைய வாலிபத்திலிருந்தே தன்னை அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். தன்னை அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். அப்போ ஒரு வாலிபர் தானும் அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறந்தவராக ஆக வேண்டும் என்றால், அவர் ஒரு உம்மத்தை உருவாக்க வேண்டும் என்றால், அவர் தன்னை அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக தியாகங்களை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். தன்னுடைய விருப்பத்தை விட, தன்னுடைய சுகத்தை விட அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்பு செய்வதை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாலிபர் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர். அந்த வாலிபருடைய புகழை அல்லாஹு தஆலா உலகத்திலே உயர்த்துவான். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம இடையில இதை கொண்டு வருவோம் உங்களுக்கு. எந்த வாலிபர் அல்லாஹ்வுக்காக தன்னை தியாகம் செய்வாரோ, தனக்கு விருப்பமானது, தனக்கு ஆசை, தன்னுடைய சுகம், தன்னுடைய லைஃபுடைய என்ஜாய்மெண்ட், தன்னுடைய லைஃபுடைய அந்த தேடல்கள், தேவைகள், இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்காக, யாருக்காக? அகிலங்களின் இறைவன் ரப்புக்காக அர்ப்பணம் செய்வாரோ அவரை அல்லாஹ் நேசிப்பான், அல்லாஹ் அவரை பிரியப்படுவான், அவருடைய புகழை உலகத்திலே அல்லாஹு தஆலா உயர்த்துவான். அல் குர்ஆன்ல 2வது ஒரு உதாரணம். அந்த நபி பேரில் அல்லாஹு தஆலா ஒரு அத்தியாயத்தை இறக்கி, அந்த அத்தியாயத்திற்கு அல்லாஹு தஆலா அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட வரலாறுக்கு அல்லாஹு தஆலா அழகிய வரலாறு என்று பெயர் சூட்டி அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறார். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். தன்னுடைய வாலிபத்தில் பொதுவாக உலக மக்கள் எல்லாம் இச்சைகளுக்கு பின்னால், ஆசைகளுக்கு பின்னால், நாவு, கண், காது, உடல் இச்சைகளுக்கு பின்னால் ஓடுகின்ற நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அன்புக்கு பின்னால் ஓடினார்கள். வாலிப காலத்தில் கண்ணு சொல்லுது, எதை வேணாலும் பாரு, கண்டது கழியதெல்லாம் பாரு. நஃப்ஸுக்கு கொஞ்ச நேரத்துடைய ஆசைக்காக வேண்டி இந்த கண் சொல்கிறது, அதை பார், இதை பார். காது சொல்கிறது, அதை கேள், இதை கேள். கால் சொல்கிறது, அங்கே வா, இங்கே வா, அங்கே போகலாம், இங்கே போகலாம் என்று. கல்பு ஆசைப்படுகிறது. பொதுவாக வாலிபர்கள் எல்லாம் இப்படி ஓடும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால், அல்லாஹ்வுடைய அன்புக்கு பின்னால் ஓடினார்கள். எப்பேற்பட்ட வசதிகள் இருந்து, பாவங்கள் இலகுவாக செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்து, மிஸ்ருடைய அந்த ஆட்சியாளர், மிஸ்ருடைய ஆட்சியில் யார் இருந்தாலும் ஃபிரௌன், மூசாவுடைய ஃபிரௌன் வேற, இந்த காலத்தில் இருந்த ஃபிரௌன் வேற, எல்லாம் இருந்தும் அவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டு ஒரு தக்வாவுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள், இறையச்சத்தின் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் இருந்த வீட்டுடைய அந்த பெண் அவர்களை தவறான வழிக்கு அழைத்தும் அதன் பக்கம் செல்லாமல் அல்லாஹுவை பயந்து ஓடினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அல் குர்ஆனிலே புகழ்ந்து நமக்கு வழிகாட்டியாக, உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார். وَلَمَّا بَلَغَ أَشُدَّهُ آتَيْنَاهُ حُكْمًا وَعِلْمًا وَكَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ. அல்லாஹு தஆலா யூசுப் நபியை பற்றி சொல்லி காட்டுகிறான். 22வது வசனத்திலே சூரா யூசுஃபிலே, யூசுஃபுடைய வாலிப வயதிலே அவர் இத்தகைய ஒரு கட்டுப்பாட்டுடையவராக ஆன பொழுது,
அவருக்கு நாம் ஞானத்தை, கல்வியை கொடுத்தோம். அவருக்கு உயர்ந்த அறிவை நாம் அவருக்கு கொடுத்தோம். நல்லவர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நல்லவர்களுக்கு இப்படித்தான் நாம் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அந்த நபிமார்களுடைய வழியிலே யார் சென்றாலும் அந்த நபிமார்களை கண்ணியப்படுத்தியது போன்று சொல்லுங்க, அல்லாஹ் அவர்களையும் கண்ணியப்படுத்துவான். இப்ப முடிவு செய்ய வேண்டியது நீங்க. என்ன முடிவு செய்யணும்? அந்த நபிமார்களுடைய வழியில போலாமா வேணாமா? எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? உங்களுக்கு முன்னாடி 2 வழி இருக்கிறது. நபிமார்களுடைய வழியும் இருக்கிறது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழி. அது இன்னொரு வழி என்ன? ஷைத்தான் காட்டக்கூடிய நஃப்ஸுடைய இச்சையுடைய வழி. அது பெருசா இருக்கட்டும் சிறுசா இருக்கட்டும், மனம் போன போக்கிலே வாழ்வது, அல்லாஹ்வை மறந்து வாழ்வது. வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹ்வை மறந்துவிட்டு தனது நஃப்ஸை முன்வைத்து வாழ்வது. எனக்கு பிடிக்குது நான் செய்வேன், எனக்கு பிடிக்கல நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது வேணும். அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணுவது, இதை பற்றி கவலை இல்லாமல் இருப்பது. அல்லாஹ் புறக்கணித்து விடுவான். அல்லாஹு தஆலா புறக்கணித்து விடுவான். நாளை மறுமையிலே ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா குருடர்களாக எழுப்புவான். قال رب لم حشرتني اعمى وقد كنت بصيرا. யா அல்லாஹ், என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய்? நான் பார்வை உள்ளவனாக இருந்தேனே. قال كذلك اتتك اياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. போடா, என்னுடைய உபதேசங்கள் உனக்கு வந்தன, நீ அவற்றை புறக்கணித்தாயே, மறந்தாயே, தூக்கி எறிந்தாயே, இன்று நீயும் மறக்கப்படுவாய். وكذلك اليوم تنسى. அல்லாஹ் அக்பர். புரியுதா? அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். அடுத்து அல் குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய வாலிபர்களில் முக்கியமானவர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க வாழ்ந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எங்க வாழ்ந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க? ஃபிரௌனுடைய மாளிகையிலே, இதே எகிப்தில். மூசா அலைஹிஸ்ஸலாம் யார் முதல்ல? மூசா அலைஹிஸ்ஸலாமா யூசுப் அலைஹிஸ்ஸலாமா? நான் கேட்குறோன்னு சொல்லணும், நீங்க சொல்லுங்கம்மா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, நம்பர் 1 நீங்க சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, நம்பர் 2 நீங்க சொல்லுங்கம்மா. மூசா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, 3 ஓட்டு விழுந்திருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா. மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்க சொல்லுங்க. சொல்லுமா, இந்த இருக்கீங்க 2வது ரோ. மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்க சொல்லுங்கம்மா. யார் முதல்ல? மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முதல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம். இத்தனை பேர் சொல்லிட்டாங்க, இனிமே யாரும் மாற்றி சொல்ல போறா? மாற்றி கருத்து இருந்தா கூட இத்தனை பேர் சொல்லிட்டாங்க, எதுக்குடா வம்பு, நம்மளும் மூசா நபின்னு சொல்லிட்டு போயிடுவோம் உட்காந்துருப்பான் இல்லையா? சும்மா இதை இப்போ சொன்னோன்னு உடனே ஓகே யூசுஃபா இருக்கலாமோ சொல்லி பார்ப்போம். ஆதாரத்தோட சொல்லணும். குல் ஹாத்து புர்ஹானக்கும். ஏன் யூசுப் நபின்னு சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? ஹாத்தினி தலீல். அட ஆலிம் சாக்கலா, யூசுப் நபி யாரு? எங்கிருந்து வந்தவங்க? இப்ராஹிம், அதுக்கப்புறம் இஸ்ஹாக், அதுக்கப்புறம் யாக்கூப், அதுக்கப்புறம் டைரக்டா யூசுப். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பின்னாடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ரொம்ப பின்னாடி. புரியுதா இல்லையா? என்ன முடிய பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் டைரக்டா அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க அத்தா யாக்கூப் நபி, அவங்க அத்தா இஸ்ஹாக் நபி, அவங்க அத்தா இப்ராஹிம் நபி. அல்லாஹ் புரியுதா? நபிமார்களுடைய தர்த்தீப் படிச்சுக்கணும் கொஞ்சம், சரியா? சரி, விஷயத்துக்கு வாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட வளர்ந்தார்கள். அவங்க நினைச்சிருந்தா அந்த ஃபிரௌனிய வாலிபர்கள் அனுபவிக்கக்கூடிய சுகத்தை எல்லாம்
அவர்கள் அனுபவித்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. தனக்கு கிடைத்த முந்திய நபிமார்களின் வரலாறுகளின் கல்விகளை அவர்கள் உள்வாங்கி இருந்தார்கள், அல்லாஹுவை பயந்தார்கள், ஒரு இரையச்சம் உள்ள நீதமுள்ள வாலிபனாக அவர்கள் உருவானார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். புரியுதா இல்லையா? எப்படி யூசுப் நபிக்கு அல்லாஹ் சொன்னானோ, எப்படி யூசுப் நபிக்கு அல்லாஹ் சொன்னானோ அதே போல பாருங்க, சூரா அல் கஸஸ் மூசா நபிக்காக வேண்டிய அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த அத்தியாயம் சூரா அல் கஸஸ். எல்லா அத்தியாயத்திலையும் மூசா நபி பேர் வரும். ஷுரால படிங்க, கஸஸ்ல படிங்க, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் மூசா நபியுடைய வரலாறு. அதில் கஸஸ்ல படிங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எவ்வளவு பிரியமா அந்த நபிகிட்ட பேசுறான். அதே போல தாஹால படிங்க, வலம்மா பலக அஷுத்தஹு வஸ்தவா ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வகதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன். மூசா தனது வாலிபத்தை அடைந்த போது, உடல் திடகாத்திரமானவராக ஆனபோது அவருக்கு நாம் ஞானத்தை, அறிவை, கல்வியை கொடுத்தோம். நல்லவர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம். என்ன சொல்ல வர்ற அல்லாஹு தஆலா? அவர் வாலிபத்தில் நல்லவராக இருந்தார். என்ன சொல்கிறார் அல்லாஹு தஆலா? வாலிபத்தில் அவர் நல்லவராக, ஒழுக்கம் உள்ளவராக. அப்ப அல்லாஹு தஆலா ஏன் வகதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன்னு சொல்றான்? நல்லவர்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம்னு சொல்லி. ஏன்? அவர் நல்ல வாலிபராக இருந்தார், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஏன் இஸ்ரவேலர்கள் எல்லாமே நபிமார்களுடைய வாரிசு தானே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசு தானே. ஏன் அல்லாஹ் இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கல? அந்த காலத்தில் இருந்த வாலிபர்களில் அவர்தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தார். புரியுதா உங்களுக்கு? சும்மாவா தேர்ந்தெடுப்பான் அல்லாஹ்? வரப்புக யக்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹ் படைக்கிறான், அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்கு காரணங்கள் இருக்கும். அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், அந்த காரணத்தை தான் அல்லாஹ் சொல்றா வகதாலிக நஜ்ஸில் முஹ்சின். அதான் இஹ்சான். அது என்ன இஹ்சான்? இஹ்சான் என்றால் என்ன? யார் படிச்சிருக்கா? இஹ்சான்னு சொன்னாலே ஒரு ஹதீஸ் ஞாபகம் வரணும். யார் சொல்லுவா? சொல்லுங்க. என்னமா 3வது வருஷம் படிக்கிற பிள்ளைங்க யாரும் இல்லையா? இஹ்சான் என்று சொன்னாலே ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வரணும். எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். சும்மா இங்க பேப்பர்ல வரக்கால படிச்சுட்டு போக கூடாது. படிக்கிறதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். என்ன செய்யணும்? போய் அலிம்சா, நீ வேலை இல்லாமல் இருப்ப, எங்களுக்கு ஃபோனை நோண்டணும், செல்ஃபோனை நோண்டணும், நெட்டை நோண்டணும், ஊரு கதையை பேசணும், பக்கத்து வீட்டுக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும், வலிமாக்கு போகணும், அக்கிக்காவுக்கு போகணும், மாமா வீடு மச்சான் வீட்டு விருந்துக்கு போகணும். வேலை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோமா அலிம்சா? நீ அந்த காலத்தில் வேலை இல்லாமல் இருந்திருப்ப, எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அப்படி தானே சொல்கிறீங்க மனசுக்குள்ளார? இப்போ நீங்கள் பேசுனதை நான் சொல்லி காட்டினேன். நீங்கள் மனசுக்குள்ளார இப்போ என்ன சொல்லியிருப்பீங்களோ? என்ன முறைக்கிற முறையை பாருங்க. இந்த ஆலிம்சா என்னடா நம்ம நினைக்கிறத சொல்கிறாரு. என்னம்மா இஹ்சான்னு சொன்னவுடனே ஹதீஸ் ஞாபகம் வரணும். அல்லாஹ் அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட 3 கேள்வி கேட்குறாங்க, 4 கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இஹ்சான்னா என்ன, மறுமையின் அடையாளங்கள். புரியுதா இல்லையா? ஹதீஸ் ஜிப்ரீல். அதில் இஹ்சான்னா என்ன சொல்கிறாங்க? அல்லாஹுவை வணங்கு, அவனை நீ பார்ப்பது போன்று, இல்லை என்றால் அவன் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு வணங்குகிறான். இஹ்சான் என்பது தக்வாவுடைய உச்சகட்டம். இஹ்சான் என்பது என்ன? தக்வாவுடைய உச்சகட்டம். அல்லாஹ் அக்பர். ரொம்ப டாப் பீப்புள் அவங்க தான். கைரு இபாதில்லா முஹ்சின். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்சினூன். அல்லாஹ் தக்வா உள்ளவர்களோடு, அப்புறம் அதுக்கு மேல இஹ்சான் உள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். சரி, விஷயத்துக்கு வாங்க. அப்ப என்ன விஷயம் அல்லாஹ் சொல்றான் கவனிங்க, திரும்ப பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. அந்த இஹ்சான் உங்களுடைய இந்த வாலிப பருவத்தில் அந்த இஹ்சான் உங்களிடத்தில் இருக்குமேயானால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், தேர்ந்தெடுப்பான், உங்களுக்கு கல்வியை கொடுப்பான், உங்களை அல்லாஹ் உயர்த்துவான். அடுத்து கஹஃப் வாசிகளை பற்றி சொன்னோம். அதை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. சூரா கஹஃப்ல அவங்களுடைய வரலாறுகளை தேடுங்க. அந்த மக்கள் அப்படித்தான். அவர்கள் யார் தெரியுமா? அந்த காலத்தில் வாழ்ந்த மந்திரிகளுடைய பிள்ளைகள். யார் அவங்க? அந்த அஸ்ஹாபுல் கஹஃப். மந்திரிகளுடைய பிள்ளை எவ்வளவு செல்வ செழிப்பில் இருப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டான். எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு அல்லாஹ் வேணும்,
எங்களுக்கு யார் வேணும்? அல்லாஹ் வேணும். லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா லகத் குல்னா இதன் ஷததா ஹாஉலாஇ கௌமுன் இத்தகது மின் தூனிஹி ஆலிஹா. எங்களது இந்த கூட்டத்தார்கள் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், நாங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டோம் என்று சொத்து சுகம் ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு எதுவுமே வேணான்னு காட்டுக்கு ஓடி போயிட்டான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வாலிபர்களின் வரலாறுகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உதாரணங்களாக எடுத்துக்காட்டாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டி, இப்படிப்பட்ட வாலிபர்கள் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்கள், அல்லாஹ்விடத்திலே புகழுக்குரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். அப்போ உங்களுடைய அந்தஸ்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாலிப சமுதாயம் வீண் விளையாட்டுகளில் கேளிக்கைகளில் மூழ்கிறார்கள், உலக மோகத்திலே மூழ்கிறார்கள் என்றால் தங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன தகுதி இருக்கிறது, என்ன தரஜா இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டால். புரியுதா? ஹை. அடுத்து ரெண்டாவது விஷயம் சொன்னேன். என்ன சொன்ன? ரெண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாலிபர்களிடத்திலே நடந்து கொண்டார்கள், பழகினார்கள். புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு போருக்கு அனுப்பணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தேர்ந்தெடுப்பாங்க? யாரை தேர்ந்தெடுப்பாங்க? வாலிபர்களை தேர்ந்தெடுப்பார்கள். போருக்கான தளபதிகளாக அவர்களை ஆக்குவார்கள். நீங்கள் அர்-ரஹீக் படித்திருந்தீர்களே ஆனால், அல்லது வேறு சீரா புக்கு படிச்சிருந்தீங்கன்னா, இஸ்லாமிய வரலாறுல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நேரடியாக மிகப்பெரிய ஒரு வல்லரசு, ரோம பேரரசு, அவர்களோடு ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்துக்கு பேர் யார் சொல்வா? மற்ற யுத்தங்கள் எல்லாம் முஷ்ரிக்குகளோடு, ஜசீரத்துல் அரபில் இருந்த சிலை வணங்கிகளோடு நடந்தது. ஒரு யுத்தம் நசாரா சிலுவை வணங்கிகளோடு நடந்த யுத்தம். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்புனாங்க. அது என்ன யுத்தம்? யார் சொல்லுவா கரெக்டா? தபூக் போர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலக்கலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி மட்டும் வச்சாங்க. அது என்ன போர் சொல்லுங்க? முஅ்தா. சொல்லுங்க, முஅ்தா போர். புரியுதா? 1,00,000 ரோமர்கள் வந்தார்கள். எத்தனை பேர்? 1,00,000 ரசூல்லா அனுப்புன படை எத்தனை பேர்? எவ்வளவு? 3000 பேர். எத்தனை பேர்? 3000 பேர். எத்தனை பேருக்கு அனுப்புகிறாங்க? 1,00,000 எதிரிகளை சந்திக்க. இன்னைக்கு 2 பில்லியன் முஸ்லீம் இருந்துக்கிட்டு 2 பில்லியன் முஸ்லீம் இருந்துக்கிட்டு 1,00,000 2,00,000 யகூதிகள்கிட்ட சண்டை போடாமல் வக்கு இல்லாமல் உட்காந்துருக்கும். அவமானம் இல்லை, கேவலம் இல்லை? யோசிச்சு பாருங்க. விஷயத்துக்கு வாங்க. அந்த 3000 வீரர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை அமீராக்கினார்கள் தெரியுமா? தளபதிகளாக 3 வாலிபர்களை. யாரை? 3 வாலிபர்களை. இவர் மரணித்தால் இவர், இவர் மரணித்தால் இவர், இவர் மரணித்தால் இவர் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 3 பேருடைய பேரை யார் சொல்லுவா கரெக்டா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. நம்ம மனப்பாடம் பண்ணணும். சும்மா எப்படி வரும் கல்வி? எல்லாம் மனப்பாடம் செஞ்சாதான் கல்வி வரும். ஸைத் இப்னு ஹாரிஸா, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. சொல்லுங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. சுப்ஹானல்லாஹ். இந்த 3 வாலிப சஹாபாக்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் பாருங்க, இன்னொரு விஷயம், இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண நேரத்தில் இதே போல ரோமர்களை எதிர்ப்பதற்காக அவங்க மதீனாவை நோக்கி படையெடுத்து வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அவங்களிடத்துல சண்டை செய்யறதுக்காக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை தயார் செஞ்சு வைச்சாங்க. அந்த படை மதீனாவுக்கு வெளியில் போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி தெரிஞ்ச உடனே அந்த படை அங்கேயே நின்றுட்டாங்க. அந்த படையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். இன்னும் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த படைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் ஒரு வாலிபர். அவர் யாரு சொல்லுங்க? யார் வேணாலும் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க. ஆனால் ஓதி கொடுக்குற ஆலிம்சாவை தவிர, ஆலிமாக்களை தவிர. இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கலாமா? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, நம்ம சஹாபாக்களுடைய தியாக வரலாறு தெரியலன்னா என்ன சொல்லுங்க? இப்போ இந்த மூத்தா பொருளை கொல்லப்பட்டார் பாருங்க ஒருத்தர். 3 லீடர், 3 கமாண்டர்ல முதல் ஆள் யாரு? ஸெய்த் இப்னு ஹாரிஸா. அவருடைய மகன் உசாமா. வெறும் 18-19 வயசு தாங்க அவருக்கு. அவர் தான் யாருங்க சொல்லுங்க? யாருக்கு? இந்த ரோமர்களை எதிர்ப்பதற்காக, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திடத்திலே சண்டை செய்வதற்காக அனுப்பப்படக்கூடிய இராணுவத்தினுடைய தளபதி அவர். அல்லாஹு அக்பர். அப்ப ரசூல்லா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம தேர்ந்தெடுப்பாங்களா சொல்லுங்க? ரசூல்லாவுடைய செயலும் நம்ம செயலும் ஒண்ணா? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? உசாமா பின் லாடனா. யாரோ உசாமா பின் லாடன் சொன்ன மாதிரி தெரிஞ்ச? யார் சொன்னா? உசாமா இப்னு ஸெய்த் சொல்லுங்க. உசாமா இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு. புரியுதுங்களா? அப்ப ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை தேர்ந்தெடுத்தாங்க? அவரிடத்திலே அந்த தகுதியை பார்த்தார்கள். அவரிடத்திலே அந்த தகுதியை பார்த்தார்கள். ஈமானுடைய அந்த வேகத்தை பார்த்தார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஈமானிய உணர்வை பார்த்தார்கள். இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுக்க வேண்டும், மதீனாவை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த வீரத்தை பார்த்தார்கள். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியை கொடுத்தாங்க. அப்ப சில பேர் கேள்வி கேட்டாங்க, என்ன ஒரு வாலிபருக்கு போய், ஒரு தாடி கூட வராத ஒருத்தருக்கு போய் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கமாண்டர் பதவியை கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வந்து விட்டது. நீங்கள் இவரை குறை சொன்னால் இவருடைய தந்தையும் நீங்கள் குறை சொல்லி இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். புரியுதுங்களா? ஆக சகோதரிகளே, உங்களுக்கு இதிலிருந்து புரிய வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கள் மீது எப்பேற்பட்ட அக்கறை கொண்டிருந்தார்கள் என்று. சரி, அப்படியே இன்னும் கொஞ்சம் சீரால போங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாடு சொல்லுங்க, யமன், தமிழ்ல ஏமன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுடைய கேபிட்டல் தெரியுமா? ஆசிமா. தெரியுமா? முஸ்லீம் நாடு எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க மேடம்களா. அதுக்கு எதெல்லாம் தலைநகரங்கள்னு தெரிஞ்சுங்க. முஸ்லீம் நாட்டுடைய நிலைமையை தெரிஞ்சுக்குங்கம்மா. புரியுதா உங்களுக்கு? புரியல? படிங்க. அந்த யமன் நாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை கவர்னராக அனுப்புனா. சொல்லுங்க பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. யாரு? முஆத் இப்னு ஜபல். அவரும் 20 வயசுக்கு உள்ளார உள்ள வாலிபர் தான். சுப்ஹானல்லாஹ். 20 வயசுல யமனுங்கிறது இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டுக்கு ஒருவரை கவர்னராக எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள் என்றால் எந்த அளவு கல்வியாளராக, ஒழுக்கம் உள்ளவராக, சிறந்தவராக அவர் இருந்திருப்பார். சரி, அதே போல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அவர் ஒரு வாலிபர். ரசூலுல்லாஹ்விற்கு தன்னை அர்ப்பணம் செய்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கல்வியை கற்றுக்கொண்டவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மரணத்திற்கு பிறகு 5 சஹாபாக்களிடத்தில் குர்ஆனை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று சான்று கொடுத்தார்கள். அதுல ஒருத்தர் யாரு?
அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பேற்பட்ட குர்ஆனுடைய அறிஞராக அவர் விளங்கினார். சரி, அப்போ நம்ம குர்ஆன்லேயும் நம்ம பார்க்குறோம், ஹதீஸ்லேயும் நம்ம பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோன்று அல்லாஹு தஆலா வாலிபர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை, ஒரு கண்ணியத்தை, ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான். அவர்களை அல்லாஹ் எந்த அளவு நேசிக்கின்றான், அவர்கள் அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் போது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களை தியாகம் செய்யும் போது. சரி, அடுத்து மூன்றாவது விஷயத்துக்கு வாங்க. மூன்றாவது விஷயம் என்ன? மாஷா அல்லாஹ், நல்ல பிள்ளைங்க எல்லாரும். இந்த உம்மத்தை உருவாக்குவதில், சரியா, இந்த உம்மத்து முன்னேற்றம் கண்டதிலே வாலிபர்கள் எத்தகைய பங்காற்றினார்கள். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருக்கும் பொழுது அந்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், யாரு? அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள் முதலாமவர்கள் என்று இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருந்தார்கள். பிறகு அந்த கூட்டத்தை தான் அல் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று நாம் அறிகிறோம். யாரு? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள். அவங்க எல்லாருமே வாலிபர்கள். அவங்க எல்லாருமே தங்களுடைய 13, 15, 17 வயதுகளிலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள்தான் இந்த இஸ்லாமை உருவாக்குவதிலே, மக்காவின் வாழ்க்கையிலே, மக்காவுடைய வாழ்க்கையிலே அப்பேற்பட்ட தியாகங்களை செய்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? இது சஹாபாக்கள். அதே போல அன்சாரிகள், நீங்க படிங்க, ரஹீக் எடுத்து அந்த முதலாவது அக்கபா ஒப்பந்தம், இரண்டாவது அக்கபா ஒப்பந்தம், இந்த 2 அக்கபா ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாருமே வாலிபர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப இங்க மக்கா வாழ்க்கையிலையும் சரி, மதீனா வாழ்க்கையிலையும் சரி, இஸ்லாமை மக்களுக்கு மத்தியிலே வளர்ப்பதில், பரப்புவதில் முக்கிய பங்களிப்பு ஆற்றியவர்கள் யாரு? வாலிபர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்தான். சரி, அதற்கு பிறகு தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள்ல லட்சக்கணக்கான உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சில இமாம்களை நான் ஹைலைட்டா சொல்றேன். இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ், அவங்கள எப்படி கூப்பிடுவோன்னு யாருக்கு சொல்லுவா? சொல்லுங்க பார்க்கலாம். இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ். இப்போ தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. யார் சொல்லுவா? அம்மா அந்த பிள்ளை, நீங்கள் தான் சொல்லுமா. முஹம்மது இப்னு இத்ரீஸ்னா யாருமா? நீங்கள் தான். நீங்கள் தான். திரும்பி பார்க்குறீங்கள, நீங்கள் தான். எத்தனாவது படிக்கிறீங்க? எந்த வருஷம் படிக்கிறீங்க? ஒன்றுதாம்மா, உங்களுக்கு முன்னாடி. எத்தனாவது வருஷம் படிக்கலையா? ஹாஃபிஸ். சரி, உங்களுக்கு பின்னாடி 3வது வருஷம் படிக்கிறாங்களே, சொல்லுமா. முஹம்மது இப்னு இத்ரீஸ்னு ஒரு இமாம். அவரை நம்ம சுருக்கமாக எப்படி சொல்லுவோம்? இப்படி படிக்கலாமா, இப்படி படிக்கலாமா? இமாம் ஷாஃபிஈ. சொல்லுங்க, உங்கள் ஊரில் எல்லாம் ஷாஃபி தானே? இமாம் ஷாஃபிஈ. அவங்கள எப்படி சொல்லுவோம்? இமாம் ஷாஃபியுடைய பேர் என்ன? முஹம்மது இப்னு இத்ரீஸ். அத்தா இல்லைங்க, மௌத்தாயிட்டார் சின்ன வயசுல, எத்தி. ஆனால் அம்மா தாங்க வளர்த்தாங்க. அம்மா வளர்த்து எல்லாம் அம்மாக்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. கேட்டுக்குங்க, உங்களுக்காக வேண்டிய 3 சம்பவம் வருது. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் புருஷனை குறை சொல்லாதீங்க. எல்லாம் புருஷனை குறை சொல்ல வேண்டியது. உங்களுக்கு என்ன வேலை? இப்படியே ஊர் சுற்ற வேண்டியது, செல்ஃபோன் வந்தோடனே செல்ஃபோன் பேச வேண்டியது, ஊர் கதை பேச வேண்டியது, எங்கடா எப்படா யாருக்கு கல்யாணம் பத்திரிக்கை வரும்னு ஓட வேண்டியது. இதை வேலை. இதுக்கு அல்லாஹ் நம்மளை படைச்சான். ஏம்மா, உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்கள், உங்கள் பிள்ளைகளை உருவாக்குங்கள், உங்களது பிள்ளைகளோடு வாழுங்கள். அவர்களுக்கு குர்ஆன், சுன்னா, ஹதீஸ், அல்லாஹுடைய சிஃபத்துகள், மறுமை என்று சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் படிங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. நீங்கள் தான் சீரியல் பார்த்தே வளர்ந்துருக்கிறீங்களா? அப்போ எதை சொல்லிக் கொடுப்பீங்க? மண்டையில் என்ன இருக்குது?
மண்டையில் மண்ணாங்கட்டி இருக்குது. மண்டையில் என்ன இருக்குது? மண்ணாங்கட்டி இருக்குது. இந்த மண்டையை கழுவணும். என்ன கழுவணுமா? மண்டையை நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. என்ன நான் பொதுவாக எனக்கு சொல்லிக்கிறேன். மண்டையில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? மண்ணாங்கட்டி இருக்குது. இந்த மண்டையை வாஷிங் மிஷினில் போட்டு 2 கிலோ சர்ஃபை போட்டு கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி அப்புறம் இதில் வந்து குர்ஆன், ஹதீஸ், ஆகிரத்து, சஹாபாக்கள் வரலாறு, நபிமார்கள் வரலாறு, தாபிஈன்கள் வரலாறு, இமாம்கள் வரலாறுன்னு உள்ளார போட்டு நெப்பணும். இல்லையா? நெப்புவீங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சரி, இமாம் ஷாஃபியுடைய அத்தா சின்ன வயசுலேயே மூத்தா போயிட்டாருங்க. பால் குடியாக இருக்கும் பொழுது அல்லது 1 வயசு 2 வயசு அவங்க அம்மா தாங்க வளர்த்தாங்க. அந்த குழந்தையை தூக்கிட்டு ஒரு ஆலிம் வீட்டுக்காக போவாங்க, பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு. 6-7 வயசில் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டாருங்க. எப்படி? 6-7 வயசில் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஓதுவார். இப்போ ஓதுன மாதிரி ஓத மாட்டார். எப்போ? இப்போ ஒரு ஆலிமா ஓதுனாங்களே, அப்படியா ஓதுறது? குர்ஆனை உச்சரிப்பாக ஓதணும், தெளிவாக ஓதணும், ஹரக்கத்து கரெக்டாக இருக்கணும், மஹ்ரஜ் கரெக்டாக இருக்கணும். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஜித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. எல்லாம் க்ளீனாக இருக்கணும் உச்சரிப்பு. ஆலிம்சா ஹாஃபிஸா தமிழில் குர்ஆன் ஓதுற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஆலிம்சா ஹாஃபிஸா எப்படி இருக்கு ஓதுறது? சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கு? இவங்கள சொல்ல, அவங்க சூப்பராக ஓதுனாங்க, அழகாக ஓதுனாங்க, இஃபாசி மாதிரி ஓதுனாங்க அவங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், புரியுதா? சரி, விஷயத்துக்கு வாங்க. 6-7 வயசில் குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டு மதீனாவுக்கு கல்வி படிக்க போகிறதுக்கு முன்னாடியே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி எழுதின மொத்தா இமாம் மாலிக் இவ்வளோ பெரிய ஹதீஸ் கிதாப் மொத்தமாக மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டார். 10 வயசுக்குள்ளார இமாம் மாலிக்கிட்ட போய், எங்கே இவங்க இருக்காங்க பாலஸ்தீனத்தில், அங்கே இருந்து நடந்தே போயிட்டாருங்க 10 வயசு புள்ள கல்வி படிக்கிறதுக்காண்டி. புரியுதா? 10 வயசில் குர்ஆனை மனப்பாடம். 10 வயசுக்கு முன்னாடி 7 வயசில் குர்ஆன் மனப்பாடம்னா அந்த காலத்தில் குர்ஆன் மனப்பாடம் எப்படின்னு சொன்னால் அதனுடைய மானி பொருள்களோட மனப்பாடம் பண்ணணும். இப்போ மாதிரி வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்ல. ஹதீஸை மனப்பாடம் பண்ணிட்டு இமாம் மாலிக்கிட்ட போய் ஹதீஸ் படிக்க போனால் மாலிக் கேட்குறாங்க, அட பொடிப்பையில் நீ குர்ஆன் என்கிட்ட ஹதீஸ் படிக்க வந்திருக்கிறிய, என்ன தகுதியில் வந்திருக்கேன்னு. இமாம் முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபி சொன்னாங்க, உஸ்தாத் நான் குர்ஆன் மனப்பாடம் பண்ணிட்டேன், உங்கள் கிதாபு முவத்தாவை மனப்பாடம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அப்படியே அப்போ உனக்கு அட்மிஷன்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ இந்த மாதிரி இங்கே சட்டம் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஆலிம்சா. எப்படி? இங்கே நீங்கள் அட்மிஷன் வாங்குறதா இருந்தால் இது இருந்தால் தான் அலிம்சாட்ட சொல்லுவீங்க, அலிம்சா இதுக்கு தானே அலிம்சா நாங்கள் இங்கேயே வரோம் அப்படின்னு. என்ன யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ கடைசியில் என்ன ஆச்சு? இவங்க 12-13 வயசில் மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய போனாங்க. ஹாஜிகள் யாருக்கெல்லாம் கேள்வி இருக்குதோ என்கிட்ட கேட்டுங்கன்னாங்க. எத்தனை வயசில் சொல்லுங்கம்மா? 12-13 வயசில் உம்மத்துக்கு முஃப்தி ஆகிட்டாங்க. யாரு சொல்லுங்கம்மா? இமாம் ஷாஃபி. அல்லாஹு அக்பர். 22 வயசில் உலகத்துக்கே இமாம் ஆகிட்டாங்க. 22 வயசில் சொல்லுங்க, உலகத்துக்கே இமாம் ஆகிட்டாங்க ஃபிக்ஹ் கலையில். அவங்களுடைய அந்த 22 வயசில் அவங்கள விட ஃபிக்ஹில் பெரியவங்களும் கிடையாது, அவங்கள விட எல்லாருமே அவங்கள்ட்ட தான் படிக்கணுங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபாவுடைய காலம் முடிஞ்சிச்சு, இமாம் அபு யூசுஃபுடைய காலம் முடிஞ்சிச்சு, இமாம் மாலிக்குடைய காலம் முடிஞ்சிச்சு. இனி ஃபிக்ஹ் என்றால் யாரு? நம்ம இன்னும் கோலி விளையாண்டுக்கிட்டு சில்லி விளையாண்டுட்டு உட்காந்துருக்கோம். அலிம்சா அதெல்லாம் அந்த கால அலிம்சா. நாங்கள் இப்போ கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறோம் அலிம்சா, செல்ஃபோனில் கேம் விளையாடுறோம் அலிம்சா. விளையாடுறீங்களா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியல, ஆடுறோன்னு சொல்ல முடியல. ஆடுறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பயன் பண்ணுவார் இந்த ஆலிம்சா. எதுக்குடா வம்பு என்ன அலிம்சா, அதுக்கு ஒரு பயானை போடுவார். பொய்யும் சொல்லக்கூடாது, ஏன்னா ஆலிமுக்கு படிக்கிறோம், அதனால பயமாகவும் இருக்குது. கரெக்டாக இல்லையா? அதுக்கு கூட ஆமாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன்னா பயம். அல்லாஹ். ஏன் சகோதரிகளே, நாம் வாலிபத்தை வீணடித்தோம்,
நம்முடைய சிறுபிராயத்தை வீண் விளையாட்டுகளிலும் வாலிபத்தை வீண் வேடிக்கைகளிலும் வீணடித்தோம். அவர்கள் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். இன்று அவர்கள் வாழும் பொழுதும் உலகத்துக்கு இமாமாக, கல்வியின் கடலாக, கல்வியின் ஒளிவிளக்காக வாழ்ந்தார்கள். இன்று வரை அவர்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறந்து 1200 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு கூட இன்னைக்கு நீங்க இமாம் ஷாஃபின்னு சொல்லும்போது, ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க அம்மாவுக்கும் அந்த துவா போயிடும். உங்களுக்கு துவா வேணுமா இல்லையா மேடம்களா? உங்கள் பிள்ளைங்களை அப்படி உருவாக்குனா அந்த துவா கிடைக்கும். இமாம் ஷாஃபி செஞ்ச அமல் எல்லாமே அவங்க அம்மாவுக்கும் போய் சேரும். ஏன்? இமாம் ஷாஃபியா உருவாக்குனது யாருங்க? யாரு? அவங்க அம்மா. அப்புறம் பாருங்க, அடுத்து ஒரு இமாம் சொல்கிறேன். இப்போ தான் எல்லாம் பிரச்சனையும் இருக்குது. 3வது வருஷம் படிக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. 3வது வருஷம் படிக்கிறவங்க அவங்கள்ட்ட கேட்குறேன். ஓகே, செகண்ட் லைனர் சஃபிசானி பின்து சானியா, நீங்கள் தான். முஹம்மத் இப்னு இஸ்மாயில் எந்த இமாமுடைய பேர்? மாஷா அல்லா. அவங்களுக்கு ஒரு பரிசு எழுதிங்க உஸ்தாத். அவங்க பேர் மாஷா அல்லா. அடிச்சு விட்டீங்களா அல்லது தெரிஞ்சே சொன்னீங்களா? தெரிஞ்சு. முஹம்மது இப்னு இஸ்மாயில் யாருடைய பேருங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க யார் தெரியுமாங்க? அவங்களும் பிறக்கும் போதே எத்தீமுங்க. யார் இல்லை? அத்தா இல்லை. அல்லாஹ் அக்பர். அது மட்டும் இல்லை, கண்ணு வேற குருடா போச்சு குழந்தையா இருக்கும் பொழுது. அவங்க அம்மா அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அல்லாட்ட துவா கேட்குறாங்க. யா அல்லா, என் பிள்ளைக்கு கண்ணை கூட அல்லா, கண்ணு பார்வை போயிருச்சு அல்லா, கண்ணு கூட அல்லா, கண்ணு பார்வை போயிடுச்சு. 2 வருஷமா அழுகுறாங்க அம்மா, துவா கேட்குறாங்க. 2வது வயசில் அல்லாஹ் இமாம் புகாரிக்கு போன கண்ணை பார்வையை திரும்ப கொடுத்துட்டான். அல்லாஹ் அக்பர். எதுக்காக வேண்டி கண்ணு கேட்டாங்க? இந்த பையனுக்கு வாலிபனானா இந்த பையனுக்கு பொண்ணு கிடைக்காதுண்ணா? எதுக்காக வேண்டி கண்ணு கேட்டாங்க? அல்லாஹ், உன்னுடைய நபியுடைய ஹதீஸை இந்த புள்ள மனப்பாடம் செய்யணும் அல்லாஹ். உன்னுடைய நபியுடைய ஹதீஸை இந்த புள்ள தேடணும் அல்லாஹ். அதில் ஒரு இமாம் ஆகணும் அல்லான்னு கண்ணை கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்துட்டான். எந்த கண்ணை சேர்த்து கொடுத்தான்? இந்த கண்ணையும் கொடுத்தா, கல்புல உள்ள கண்ணையும் சேர்த்து கொடுத்தான். இன்னைக்கு ஹதீஸுகள்லையே, ஹதீஸுகளுக்கு இமாம் என்று சொன்னால் முன்னோரு பின்னோரில் யார் அறியப்படுவார்? முதலாவதாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் ஒரு அரபி கிடையாது, குறைஷி வம்சம் அல்ல, ஹாஷிமி வம்சம் அல்ல. ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தார். 2 வயசு 3 வயசு 4 வயசுல கல்வியை தேடுறாரு. ஹதீஸை ஒரு ஊரா அலையிறாரு. 17-18 வயசுல அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸிலே இவர்தான் மூமின்களுக்கெல்லாம் அமீர் என்ற பட்டத்தை பெறுகிறார். அவரை உருவாக்கியது அவருடைய தாய். அவருடைய வாலிப வயதை, அவருடைய சிறுபிராயத்தை அல்லாஹ்வுக்காக, இந்த மார்க்கத்துக்காக கொடுத்தார். இந்த மார்க்கம் இருக்கின்ற வரை அல்லாஹ் அவருடைய புகழை உயர்த்தி விட்டார். அப்படியே நம்ம அடுத்த தலைப்புக்கு போயிடுவோம். இதில் நிறைய இமாம் இருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்காங்க. நீங்கள் போய் நெட்டில் போய் தேடி பாருங்க. இந்த தலைப்புக்குள்ளார இன்னும் நிறைய செய்தி இருக்குது. நம்ம நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம இந்த தலைப்பை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த உம்மத்தை உருவாக்குவதில், இந்த உம்மத்துக்கான கல்வியை தேடியதில், அதுபோன்று இந்த இஸ்லாமை பரப்பியதில், உம்மத்தை கட்டி பாதுகாத்ததில், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து, ஜிஹாது செய்து, இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பியதில், முஸ்லிம் உம்மத்தை ஒன்று சேர்த்ததில் மிகப்பெரிய பங்கு வகித்தார்கள் வாலிபர்கள். கடைசி நபருக்கு மட்டும் வந்துடுறேன். இந்தியாவில் எப்படி இஸ்லாம் பரவியது, இந்தியாவுக்கு யார் முதல்ல இஸ்லாமை கொண்டு வந்தா? இன்றைக்கு இந்த பாகிஸ்தான் சொல்கிறாங்களே, சிந்து நதி, அந்த சிந்து வரைக்கும் இஸ்லாமை கொண்டு வந்த வாலிபர் யார்? பேர் தெரியுமா? படிக்கல. முஹம்மது இப்னு காசிம். சொல்லுங்க, முஹம்மது இப்னு காசிம். இன்னைக்கு போய் நெட்டில் தேடி பாருங்க, முஹம்மது இப்னு காசிம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு நேரம் இல்லாதனால நான் வரலாறுக்குள்ளார நிறைய போல. அதே போல இந்த முஹம்மது இப்னு காசிம் இருக்கிறாரே, சிரியாவிலிருந்து, இன்றைக்கு ஷாம் சிரியா இருக்கா, அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து ரஷ்யாவுடைய பெரும் பகுதி, அப்படியே வந்து ஆப்கானிஸ்தான், அப்படியே வந்து பாகிஸ்தான். இன்றைய பாகிஸ்தான் சொல்றாங்களா இல்லையா? முதல்ல பாகிஸ்தானுங்கிற பேர் கிடையாது, அதெல்லாம் பிலாதுல் ஹிந்த். அது பேர் என்ன? பிலாதுல் ஹிந்த், மாவரா உன் நகர்.
இந்த சிந்து வரைக்கும் எல்லாமே இந்த வாலிப வீரருடைய இஸ்லாமிய பரப்பு, இஸ்லாமிய படையெடுப்பில் இவர்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். யார் அவர்? முஹம்மது இப்னு காசிம் அஸ்-ஸகஃபி. இவர் யார் தெரியுமா? தாயிஃப் நாட்டை சேர்ந்தவர். எங்கே சேர்ந்தவர்? தாயிஃப். தாயிஃப் என்ன? தாயிஃப் ஊரை பற்றி தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு நடந்த வரலாறு தெரியுமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், இவர்களுடைய சந்ததிகளில் சொல்லுங்க, உன்னை வணங்கக்கூடியவர்களை நீ கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், அதனால இவங்களை அழிச்சிடாதீங்கன்னு. அந்த தாயிஃப் நகரத்தினுடைய சகீஃப் குடும்பத்தில் வந்தவர் தான் இந்த முஹம்மது இப்னு காசிம். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவிற்கு அல்லாஹ் இவரை தேர்ந்தெடுத்தான். இவரிடத்தில் இருந்த ஈமானிய பற்று, இவரிடத்தில் இருந்த ஒழுக்கத்தின் காரணமாக. புரியுதுங்களா? அப்போ உங்களிடத்திலும் அந்த ஈமானிய பற்றும் ஒழுக்கமும் இருக்குமேயானால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். இப்போ நம்ம இன்னொரு வாலிபரை பற்றி சொல்லிடுவோம். சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும், அநேகமா படிச்சிருப்பீங்க. ஹிஜ்ரி 7வது நூற்றாண்டில் இஸ்லாமிய நாடுகளில் ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டது. தாத்தாரிகள்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் ஆண்டாங்கல்ல முகலாயர்கள், இவங்களுடைய முன்னோர். இவங்க முஸ்லீம் கிடையாது. அதுக்கு பிறகுதான் இவங்க முஸ்லீம் ஆகிறாங்க. அந்த வழியில் வந்தவங்க தான் இந்தியாவை ஆண்ட முகலாயர்கள் எல்லாம். இன்றைக்கு ரஷ்யாலெல்லாம் வசிக்கிறாங்க. அந்த தாத்தாரிகள் பகதாது, சிரியா, எகிப்தெல்லாம் படையெடுத்து முஸ்லீம்களை எல்லாம் கொன்றார்கள். மிகப்பெரிய பட்டாளம். நீங்கள் இந்த மங்கோலியர்கள் ஜங்கேஸ் கான் கேள்விப்பட்டீங்களா? ஜங்கேஸ் கான் பெரிய படையெடுப்பு, மங்கோலியர்களுடைய படையெடுப்பு இஸ்லாமிய நாடுகளின் மீது. அவங்க தான் தாத்தாரிகள். உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க, முஸ்லிம்களை கொன்னு குவித்து விட்டார்கள். அப்ப அந்த மங்கோலியர்கள் தாத்தாரிகளுடைய படைகளை மன்லில் இஸ்லாமி இன்லம் நகுன், இஸ்லாமிற்கு நாம் இல்லை என்றால் வேறு யார் என்று துணிந்து அந்த தாத்தாரிய படைகளை எதிர்கொண்டவர் யார் தெரியுமா? சைஃபுத்தீன் குத்துஸ். சொல்லுங்க, சைஃபுத்தீன் குத்துஸ். அவருடைய பேரையும் நீங்க விக்கிபீடியாவில் போய் பாருங்க. எப்பேற்பட்ட தியாகத்தை செய்தார். 2 ஆண்டுகள் தான் அவர் ஆட்சியில் இருக்கிறார். மொத்த தாத்தாரிகளுடைய ஆட்சிகளையும் அழித்து மீண்டும் இஸ்லாமிய ஆட்சியை பகதாதிலும் ஷாமிலும் நிலைநிறுத்திவிட்டு அல்லாஹ்விடத்திலே சேர்கிறார். அவர் ஒரு வாலிபர். புரியுதா இல்லையா? அப்ப வாலிபர்களை கொண்டு என்ன ஆகும் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் உங்களை அல்லாஹ்வுக்காக, நீங்க ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக என்று ஆகிவிட்டால் அல்லாஹ் உங்களை அவனுடைய தீனுக்காக தேர்ந்தெடுப்பான். புரியுதுங்களா? இப்ப நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி 5வது பிரிவுக்கு போவோம். இதுவரைக்கும் எத்தனை பார்த்திருக்கிறோம்? என்னென்ன பார்த்திருக்கோம்? குர்ஆன் என்ன சொல்கிறது? 2வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவர்களோடு நடந்து கொண்டார்கள்? 3வது இந்த உம்மத்தை உருவாக்குவதில். 4வது உம்மத்தை உருவாக்கிய வாலிபர்கள் சில உதாரணம். இந்த உம்மத்துக்காக வாலிபர்கள் செய்த அந்த தியாகத்துடைய உதாரணம். அது கல்விக்காக இருக்கட்டும், 2 தான். இந்த உம்மத்து பாதுகாக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உம்மத்துக்கு 2 தேவை. இதை நல்லா ஹைலைட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இதைப்படி உங்களுடைய உம்மத்தை, உங்களுடைய குடும்பத்தை வளருங்க. 1 கல்வி, 2வது அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய போராளிகளை உருவாக்குவது, வீரர்களை உருவாக்குவது. இந்த 2ஐயும் முஸ்லிம் உம்மத்து விட்டுட்டாங்க, முடிஞ்சு போச்சு, நாசமா போச்சு. புரியுதா இல்லையா? இப்ப 5வது பகுதி என்ன? சில அறிவுரைகள். மாஷா அல்லாஹ். நம்பர் 1 கவனிங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மார்க்கத்தை, அதனுடைய மதிப்பை உணர்ந்து நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும், நான் என்னுடைய மார்க்கத்தின் முகவர், மார்க்கத்தின் பிரதிநிதி, நான் செய்வது மார்க்கமாக இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயல் எனது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்ற கொள்கை உறுதியை நாம் எடுக்க வேண்டும். எடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? உங்களை ஒருத்தர் பார்த்தாருன்னா, ஓ இந்த புள்ள செய்தா அப்போ கண்டிப்பாக அது மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கும். ஏன்
இந்த புள்ள மார்க்கத்தை மீறி செய்யாதுமா அப்படிங்கிற அத்தகைய மார்க்கப்பற்று. எப்படி ஒரு சஹாபி செய்தா அது நமக்கு என்ன சொல்லுங்க, ஒரு சஹாபி ஒரு செயலை செய்தா அது நமக்கு என்னங்க முன்மாதிரி ஆதாரம். அது ஏன் அந்த சஹாபி ரசூல்லா சொன்னதுக்கு மாற்றமா செய்ய அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்குள் நாம் நம்மை உருவாக்க வேண்டும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ இமாமா. அதுக்கு இமாம் புகாரி என்ன விளக்கம் சொல்றாங்க, நாம் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். அப்படி என்றால் நமது பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்டிகளாக ஆக முடியும். புரியுதா? இரண்டாவது, அல்லாஹு தஆலா எந்த உம்மத்தில் நம்மை படைத்திருக்கிறானோ, எந்த உம்மத்தில் படைச்சிருக்கிறான், உம்மத்தை முஹம்மதியால, இந்த உம்மத்து தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த உம்மத். ஐரோப்பியர்கள் அல்ல, அமெரிக்கர்கள் அல்ல, ஆஸ்திரேலியர்கள் அல்ல, பொருளாதாரத்தால் செல்வத்தால் அல்லது அழகால் நம்மை விட யார் சிறப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்ல. மார்க்கத்தால் சிறப்பாக இருக்கக்கூடிய நாம் தான் சொல்லுங்க சிறந்த உம்மத். நமது மார்க்கம் அவர்களது மார்க்கத்தை விட சிறந்தது. ஆகவே நாம் எந்த உம்மத்தில் இருக்கிறோமோ, பிறந்திருக்கிறோமோ, எந்த உம்மத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறோமோ நாம் சிறந்தவர்கள். ஹைரு உம்மத்தின் குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். புரியுதா? தயவு செய்து முஸ்லிம்களை நீங்கள் முஸ்லிம் உம்மத்தை, ரசூலுல்லாஹுடைய இந்த உம்மத்தை தாழ்ந்ததாக, தரம் தாழ்ந்ததாக நினைத்து விடாதீர்கள், மட்டமாக பார்த்து விடாதீர்கள். இந்த உம்மத்தை அல்லாத வேறு உம்மத்தை பார்த்து, யகூதி நஸ்ரானிகளை பார்த்து உயர்ந்தவர்களாக நினைத்து விடாதீர்கள். புரியுதுங்களா பிள்ளைங்களா? அல்லாஹ் எனக்கு உயர்ந்த மார்க்கத்தை கொடுத்தான், அதுபோன்று சிறந்த உம்மத்திலே அல்லாஹ் என்னை பிறக்க செய்தான் என்ற அந்த கண்ணியத்தை உங்களுக்குள் உணருங்கள். மூன்றாவது விஷயம், நான் என்னையும் உருவாக்குவேன், எனது உம்மத்தையும் உருவாக்குவேன், என்னையும் சீர்திருத்துவேன், எனது உம்மத்தையும் சீர்திருத்துவேன் என்ற கொள்கையை, என்ற மன உறுதியை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். கொண்டு வருவோமா இன்ஷா அல்லாஹ்? நாம் ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு உறுதியை எடுக்கணும்? நான் என்னையும் உருவாக்குவேன், எனது உம்மத்தை உருவாக்குவேன். நான் என்னை சீர்திருத்தம் செய்வேன், எனது உம்மத்தையும் சீர்திருத்துவேன். நானும் வழிகேட்டில் செல்ல மாட்டேன், எனது உம்மத் வழிகேட்டில் செல்ல நான் விடமாட்டேன். கரம் பிடித்து தடுப்பேன், உபதேசம் செய்வேன், பிரச்சாரம் செய்வேன், நன்மை ஏவுவேன், தீமையை தடுப்பேன். அல்லாஹ்வுக்காக இஸ்லாமிய பிரச்சார பணியை செய்து கொண்டே இருப்பேன் என்ற உறுதி நமக்குள் வேண்டும். புரியுதா? 3 விஷயம் சொல்லுங்க திரும்ப. 1 முதலாவது, அல்லாஹ்வுடைய தீன் சிறந்த தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சிறந்த மார்க்கம் என்ற உறுதி. 2வது சொல்லுங்க, உம்மத், அல்லாஹ் என்னை படைத்திருக்கிற உம்மத்துகளையே சிறந்த உம்மத் என்பதை உணர வேண்டும். 3வது, நான் என்னையும் உருவாக்க வேண்டும் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில், என்னையும் சீர்திருத்த வேண்டும், எனது உம்மத்தையும் சீர்திருத்த வேண்டும். அடுத்து 4வது, நம்முடைய தொடர்பு எப்போதும் அல்லாஹுவோடு பசுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹுவோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பிலே பலவீனம், தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது. முதலாவதாக தொழுகை. அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்திலே நிதானமாக, பேணுதலாக, ஒழுக்கமாக, உள்ளச்சத்தோடு, ஈடுபாட்டோடு அதிக நேரம் கொடுத்து தொழுவது. புரியுதா இல்லையா? சமைக்கிறதுக்கு நேரம் அதிகமாகுதா, தொழுகிறதுக்கு நேரம் அதிகமாகுதா? எதுக்குமா? அப்ப நம்ம தொழுகிறோமா? நம்ம தொழுகையா? 2 டீ போடுற நேரத்தில், காலையிலையும் மாலையிலையும் டீ போடுறாங்கல்ல, அந்த நேரத்தில் தான் மொத்தமே 5 வக்து தொழுகையை தொழுகிறாங்க இன்னைக்கு உம்மத்து. உருப்படுமா இந்த உம்மத்து? ஆக்கிறதுக்கு 1 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம், மொத்தமாக தொழுகிறதுக்கு இந்த உம்மத்து உருப்படுமா? ஏன் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்து மேலே யகூதியை சாட்ட மாட்டான்? அல்லாஹ் பாதுகாக்க. தொழுகை ஈடுபாடு இல்லாத தொழுகையாக ஆகிவிட்டது, உள்ளச்சம் இல்லாத தொழுகையாக ஆகிவிட்டது, உணர்வுகள் ஒன்றிணையாத தொழுகையாக ஆகிவிட்டது, அவசரமாக தொழப்படும் தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நினைவை நாவால் மொழிகிறோம், உள்ளம் அந்த நினைவோடு ஒன்றவில்லை. ஓதக்கூடிய குர்ஆன் வசனத்தின் பொருள் தெரிவதில்லை, சொல்லக்கூடிய திக்ருகளின் அர்த்தங்கள் புரிவதில்லை.
இந்த உம்மத்து தொழுதுட்டு துவா கேட்டால் அல்லாஹ் கபூல் பண்ணுவானா? கபூல் பண்ணுவானா? நல்ல வேளை அல்லாஹ் அருளால் இல்லைன்னா அப்பப்போ ஜிப்ரீல் அனுப்பி சுத்தியாளால் மண்டையை புழங்கடான்னு சொல்லியிருப்பான். இந்த பள்ளிவாசலில் தொழுதவன் மண்டையெல்லாம் புழங்கடான்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான். தொழுதவன்ல ஒருத்தனுக்கு கூட ஃபாத்தியா சூறாக்கு அர்த்தம் தெரியல, குல் வல்லாவது சூறாக்கு அர்த்தம் தெரியல. இவன் தொழுதானா? சூரா ஃபாத்திஹாக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தா இந்த தர்கா உருவாயிருக்குமா? ஏன் ஆலிமாக்களா சொல்லுங்கம்மா. அல்லாட்ட கேட்க வேண்டிய முஸ்லிம் ஒரு கபருக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து கொண்டு நாகூர் ஆண்டவரே காப்பாத்துங்க, என் பிள்ளைய கப்பலுக்கு ஏத்திருங்க, விட்டுறாதீங்க நாகூர் ஆண்டவரே, நீங்க தானே எங்களுக்கு எல்லாம். யார் அழுவுறா? நம்ம புர்கா மேடம். இங்க இருந்து செலவு பண்ணி போய் அங்க போய் ஒரு யாசீனை லெப்பைக்கு காசு கொடுத்து ஓதிவிட்டு, அதுவும் அந்த லெப்ப யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலின் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்புறம் விளக்குமாத்தால மண்டையில் ஒரு அடி. விளக்குமாறு இருக்குல்ல, என்ன விளக்குமாறு? விளக்குமாறு தானேங்க, அதுவும் எதில் இருந்தால் என்ன, அதில் ஒரு மண்டையில் போட்டுட்டு கடிச்சிட்டு ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈனுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தா இந்த உம்மத்து இப்படி போய் ஷிர்கில் விழுந்திருக்குமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன சொன்ன? தொழுகை, திக்ர், துஆ, தவக்குல், யகீன், காலை மாலையில் ஓத வேண்டிய துஆக்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பில் நம்ம அப்படியே எப்படி இருக்கணும் சொல்லுங்க? பசுமையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், அதில் குறையே வந்துவிட கூடாது. இது 4வது விஷயம். 5வது விஷயம், நமக்கு எப்போதுமே வழிகாட்டி யாருமா? என்னுடைய ஹீரோ யாரு? என்னுடைய ரோல் மாடல் யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. 6வது, நாம் நமக்குள்ள அடையாளத்தை மறந்துவிடக்கூடாது. ஒரு முஸ்லிம் ஆண் எப்படி இருக்கணும், ஒரு முஸ்லிம் பெண் எப்படி இருக்கணும், நம்முடைய இஸ்லாமிய அடையாளத்தை தொலைத்து விடக்கூடாது. இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிலாம் அவன் மண்டையை பார்த்தா மண்டை எப்படி இருக்கு? நீங்கள் என்ன பண்ணுங்க, தூங்கும்போது மிஷின் எடுத்து மண்டையை சில்ல போட்டு விட்டுருங்க. ஏண்டா டே, என்னடா குருவி குண்டு மாதிரி முடி வச்சிருக்கிற, அவன் சட்டையை பாருங்க, அவன் கோலத்தை பாருங்க. யா அல்லாஹ், இதுவா இஸ்லாமிய கலாச்சாரம்? ஆண்களுடைய கலாச்சாரத்தை, ஆண்களுக்கான இஸ்லாமிய கலாச்சாரத்தை, பெண்களுக்கான இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். அடுத்து 7வது, 6 முடிஞ்சிருச்சா? 7, நன்மை, நல்லது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும், ஆனால் அதை சகித்து கொள்ள வேண்டும். புரியுதா? பாவத்தை விடுறது கஷ்டமாக தான் இருக்கும், அது சகித்து கொண்டு தான் ஆகும். நஃப்ஸு ஈஸியாக நம்மளை பாவத்தின் பக்கம் அழைக்கும். நஃப்ஸுக்கு நல்லது செய்கிறது கஷ்டமாக இருக்கும், பாவம் செய்கிறது ஈஸியாக இருக்கும். விடக்கூடாது. நஃப்ஸை தூக்கி போட்டு மிதிக்கணும். என்ன செய்யணும்? தூக்கி போட்டு மிதிக்கணும். அடி சாத்துன்னு சாத்தணும். கையில் கம்பு வச்சுக்கணும். இப்போ தொழுகை டைம் வந்துருச்சு, தொழுகைக்கு போகணும். நஃப்ஸு சொல்லும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தருவோம். இப்படியா இரி வர்றேன், கம்பு எடுத்து ஒரே போடு முதுகுடு சப், அப்போ வானா இப்பயே தொழுதுருப்பான். நீ நஃப்ஸு சொல்லும், கொஞ்சம் நேரம் ஃபோனில் கொஞ்சம் விளாண்டு போய், அப்படியா இரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெடுத்து 2 போடு, வானப்பா நீ சீக்கிரமாக தொழுதுருப்பான்றோம் நஃப்ஸ். நஃப்ஸை நீங்கள் அடித்து சாத்தி தூக்கி போட்டு மிதிக்காத வரைக்கும் என்ன செய்யும் அந்த நஃப்ஸு? என்ன செய்யும்? உங்கள் மேலே ஏறிக்கிட்டு முடியை பிடிச்ச ஆட்டம், அடியே பாத்திமா ஏண்டி சீக்கிரமாக தொழுகிற, ஏண்டி குரான் ஓதுற, விளையாடு பார்த்துக்கலாம் அப்படிங்க. தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கணும். என்ன செய்யணும்? நஃப்ஸை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கணும். அடுத்து 9வது, மக்களெல்லாம் ஹராமிலே செல்லும் பொழுது ஒரு முஸ்லிம் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். ஹலால் எதுவோ அது எனக்கு போதும். ஹலால் எதுவோ, அல்லாஹ் மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. எல்லாம் என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட் ஓடுறானுவ ஹராமுக்கு பின்னாடி. மக்கள் எல்லாம் இசையை கேட்டால் நாம் எதை கேட்போம்? குர்ஆன் ஓதுவதை கேட்போம். மக்கள் எல்லாம் அசிங்கமான வீண் விளையாட்டுகளுக்கு பின்னால் ஓடினால் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கான அந்த உடற்பயிற்சி விளையாட்டுகளிலே எங்களை நாங்கள் உருவாக்குவோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஆள் போய் மண்டையில் ஒரு யகூதியை போட்டு மண்டையை தனியாக வெட்டிட்டு வந்துட்டாங்க. உம்மாரா ரலியல்லாஹு அன்ஹு தனி ஒரு ஆளா காதிசியா யுத்தத்தில்
7 பெரிய ரோம் வீரர்களை வெட்டி வீழ்த்திட்டு கையில் அவங்களுடைய புஜத்தில் அவ்வளோ பெரிய வெட்டுக்காயத்தோடு தைரியமாக திரும்பி வந்துட்டாங்க. புரியுதா இல்லையா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஹுனைன் போரில் கையில் அருவாளோட சுற்றுறாங்க. ரசூல்லா கேட்குறாங்க, உம்மு சுலைம் எங்கே போகிறீங்க, தனி ஒரு ஆளை அருவாளோட சுற்றுறீங்க? யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மவனை எவனாவது முஷ்ரிக்கு உங்ககிட்ட வந்தா குத்தி வைத்த கிழிச்சிருவேன்டாங்க. அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட துணிவு! நமக்கு வெங்காயம் வெட்டுறதுக்கு கத்தி எடுத்தாலே பயமா இருக்கு. என்னம்மா தைரியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்ன தைரியம்னு சொல்றதுக்கே தைரியம் வர மாட்டேங்குது. வீரமா இருக்கணும், துணிவா இருக்கணும். அடுத்து 10வது, யா ரப், ரொம்ப 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 முக்கியமானது. நம்மை கவனிங்க ப்ளீஸ். நம்மை சீரழிக்கக்கூடிய, நமது இஸ்லாமிய பற்றை கெடுக்கக்கூடிய, அல்லாஹுவோடு மறுமையோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை பாழாக்கக்கூடிய, நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை கெடுக்கக்கூடிய, நமது இஸ்லாமை கெடுக்கக்கூடிய, நமது மார்க்கத்தில் நமக்கு சந்தேகத்தை ஊட்டக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளிலிருந்தும், அந்த சிந்தனைகளை, கொள்கைகளை, செயல்களை பரப்பக்கூடியவர்களிலிருந்தும் நாம் விலகி கவனமாக உஷாராக இருக்க வேண்டும். புரியுதா இல்லையா? இந்த உலகத்தில் நம்மை வழிகெடுப்பதற்காக பல சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. 1000 காஃபிர்களை கெடுக்கிறது மேற்கத்தியர்களுக்கு பெருசு கிடையாது, ஒரு முஸ்லிமை கெடுக்கிறது அவனுக்கு பெருசு. புரியுதா இல்லையா? இன்றைக்கு அரபு வாலிபர்கள் வீழ்ந்து விட்டார்கள். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே இஸ்லாமிய வாலிபர்கள் வீழ்ந்து விட்டார்கள். அல்லாஹ் உங்களை போன்ற சில வாலிப ஆண்களை, பெண்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று வந்த அந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மக்காவிலும் மதீனாவிலும் அரபு குலத்து பெண்கள் ஹிஜாபை தூக்கி எறிந்து விட்டார்கள், குர்ஆனை தூக்கி எறிந்து விட்டார்கள், நபி பிறந்த ஊரிலே ஹதீஸை தூக்கி எறிந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாத்த வெகு சிலரை தவிர. அல்லாஹ் உங்களை இந்த பூமியிலே, மக்கா எங்கே இருக்கிறது, மதீனா எங்கே இருக்கிறது, இந்த தூரத்தில் இருக்கக்கூடிய உங்களை தன்னுடைய விசேஷமான நல்லடியார்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு நீங்கள் விசேஷமானவர்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மிக பிரியமானவர்கள் என்பதை உணருங்கள். ஆகவே சகோதரிகளே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த இந்த வாலிப வயதை, உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரியுங்கள். இந்த இஸ்லாமை நீங்கள் எப்படி பாதுகாக்கப் போகிறீர்கள் உங்களது வாழ்க்கையிலே? இந்த முஸ்லிம் உம்மத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறீர்கள்? இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு இதனுடைய மார்க்கத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறீர்கள்? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இஸ்லாமை தெரியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எப்படி இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லப் போகிறீர்கள் என்ற கவலையை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். அல்லாஹ்விடத்திலே அதற்கான வழிகாட்டலை தேடுங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக உங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான அறிவை, ஆற்றலை, ஞானத்தை, திறமையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து அதற்கான சூழ்நிலைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான். அல்லாஹு தஆலா உங்களை பொருந்தி கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. உங்களுடைய ஈமானிய பற்றை இன்னும் அல்லாஹு தஆலா அதிகப்படுத்துவானாக. உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான எல்லா உதவிகளையும் அல்லாஹ் செய்து கொடுத்து மேலும் மேலும் இந்த தீனை கற்று, இந்த தீனை கற்பித்து, இந்த தீனை பரப்பி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.